தாமரைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் மத்திய அரசாங்கத்தில் பல திட்டம் ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி பைப் இருக்குல்ல பைப் மட்டும்தான் இருக்குது தண்ணி வரலாம். ஆனால் மோடி என்ன செய்யறாரு, ஒவ்வொரு ஏழை விவசாய குடும்பத்திற்கும் தண்ணி கஷ்டப்படுறத மனசில் ஒரு தாய் உள்ளத்தோட எல்லா பகுதியிலும் போய் தண்ணி கனெக்ஷன் கொடுத்து விடுறாரு. அதை பூரா கட் பண்ணிட்டு இவர் என்ன சொல்றாரு, அவங்க வீட்டுக்காரம்மா பேரில் மினரல் வாட்டர் கம்பெனி வச்சு நடத்துறாரு. நீங்கள் தண்ணி கொடுத்தா நீங்கள் அந்த தண்ணி பாட்டில் வாங்க மாட்டீங்க. அப்போ அந்த தண்ணி பாட்டில் விற்கணும்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். இவ்வளோ ஒரு நல்ல அமைச்சர் உங்களுக்கு தேவையான்றதை முடிவு பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு நல்லது நடக்குதா நாங்கள் வந்தால் மகளிர் சுய உதவி குழு ஏற்படுத்துவோம். பெண்களுக்கான பொம்பளை பிள்ளைங்க தான் நிற்கிறோம். அடுத்தால எதிர்பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் சந்தா சாராய கடையை திறந்து வச்சு இன்னைக்கு எல்லா பேரும் குடி நோயாளியாக இருக்கும். கொத்த பிள்ளைய வச்சுருக்கா, ஒரு பிள்ளை வச்சுருக்கான். அந்த பிள்ளையோட நிலை என்ன? இன்னைக்கு எல்லா பையனும் சாராய கடையில் போய் கிடக்குறான். சாராய கடையில் பள்ளிக்கூட வாசலில் போய் நின்றது போக நீங்கள் படிக்கிற மாதிரி சாக்லேட்டு எல்லாமே போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் கூட ஆன்மீக இழந்து ஒத்த பிள்ளையை நிற்கிறாங்க. 7 பேர் எங்கள் வீட்டில் 7 பேர் எங்கள் அப்பா எங்களுக்கு 12 இல்லை. இன்னைக்கு மொத்த பிள்ளை பக்கிறதுக்கு நிற்கிறான்னா காரணம் எங்கள் கொடுக்குற சாராயம், இங்கே கொடுக்குற சாப்பாடு, உணவு எல்லாம் கலப்படம். அதனால கேட்குறேன், என்ன இவ்வளோ கேட்டால் போதும், நீங்கள் தான் திருந்த மாட்டேது, நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்கள. என்ன சொன்னால் படித்த பிள்ளைகளாக இருக்கு. நான் போனோன்னே என் பேரை நெட்டில் 12-20 வருஷமாக கற்றுக்கிட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும். திமுக ஒரு நச்சு சக்தி, தீய சக்தி. இந்த தீய சக்தி இந்த நாட்டை விட்டு அகற்றணும். அந்த குடும்பம் மட்டும் தான் வாழுது. இங்கே பெரிய கருப்பு குடும்பம் வாழுது, அங்கே நேரு குடும்பம் வாழுது, அங்கே துறைமுக குடும்பம் வாழுது, அமைச்சர் குடும்பம் மட்டும் தான் வாழுது. நம்ம குடும்பம்லாம் இன்னும் கையேந்திக்கிட்டு எவனாவது வருவானா ஏதாவது செய்வானான்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிருக்கா. காரணம் என்ன? நம்ம ஆள் பார்த்து தரம் பார்த்து ஓட்டு போடாதான் காரணம். அவன் உங்களை தரம் வச்சிருக்கான், ஒரு தரம் வச்சிருக்கான். என்ன இப்போ என்ன டஃப்பாக இருக்குன்றாங்க, திருமாலை முன்னிலையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று 500 சேர்த்து கொடுத்தா திருமாலை மறுபடியும் பின்னால் போயிடும். எவ்வளோ ஒரு அசிங்கம். உங்களே நாங்கள் தாயாகவும் தங்கையாகவும் எங்கள் ஆத்தாளாக எங்கள் அப்பத்தாளாக அவங்க பார்க்குறோம். ஆனால் உங்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க? ஓட்டுச்சீட்டாக பார்க்குறாங்க. ஓட்டுச்சீட்டு. இந்த ஓட்டுச்சீட்டு இருந்தால் போதும், இவங்களுக்கு இதை செஞ்சால் இவங்க ஓட்டு போட்டோன்ற எண்ணம், அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றணும். எண்ணத்தை மாற்றினா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். தான் 5 டீ வாங்க முடியாது 500 ரூபாய்க்கு. 5 டீ, 5 கிலோ அரிசி வாங்க முடியாது, 1 லிட்டர் எண்ணெய் வாங்க முடியாது. 1 லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் விலை என்ன விலை தான் விற்கிது? 590 ரூபா விற்கிது. இன்றைக்கி ஒரு தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் 800 ரூபா விற்கிது. இன்றைக்கி அதெல்லாம் வாங்க முடியுதா? அவன் என்ன நினச்சிருக்கா? இந்த வரைக்கும் ஓட்டு கட்டு வராங்களா? ஓட்டுக்கு 20 வருஷமாக ஓட்டு கட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்தவங்களை ஒரு நாளாவது கேள்வி கட்டு. என்னைய மாதிரி ஒரு வேட்பாளரை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த அமைச்சரை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு வேட்பாளரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சதே இல்லை. நீங்கள் அவரா அமைச்சருப்பா நம்ம ஓட்டு கேட்டு எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுற வேட்பாளர் தான் கேட்டிருப்பீங்க. நான் அமைச்சரோடைய அவர் செஞ்ச குற்றங்களை நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறேன். அவர் எதெல்லாம் இந்த மக்களுக்கு செய்யலைன்றதை சொல்கிறேன். ஆஸ்பத்திரி இல்லை, கல்வி, அவர் படிக்கிறதுக்கு ஏக்கமா அந்த பகுதியில் ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கா? பள்ளிக்கூட பால்வாடி ஸ்கூல் இருக்கா? இன்னும் இருக்க பள்ளிக்கூடத்துல டீச்சர் இருக்கா? டீச்சர்ல போனா அந்த டீச்சர் இருந்தாலும் டீச்சர் மட்டும் தான் இருக்கா? பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் இருக்கா? பொய் கணக்கு எழுதுறான். இதை கேட்கறதுக்கு யாருக்காவது நம்மளுக்கு தைரியம் இருக்கா? தைரியமான ஒரு வேட்பாளர், மோடி சொன்ன வேட்பாளர். எங்களுக்கு எங்களுடைய உயிர் என்பது இதுக்கு சமானம். நாங்கள் மக்கள் சேவைக்கு வாக்கரிசி எழுதி போட்டு வந்தவங்க, நேதாஜியுடைய பக்தருங்க. நாங்கள் இந்த நாட்டுக்காண்டி போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய திட்டம் உங்களுக்கு வரணும்னா டபுள் இன்ஜின் சர்க்கார். இன்னைக்கு மோடியோட திட்டம். அண்ணன் எடப்பாடியாரை பற்றி சொல்லணுமே அவசியம் இல்லை. அவர் காலத்தில் ஏரி குளம் கம்மா குட்டை நிறைஞ்சிச்சா? விவசாயம் நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு இந்த தரித்திரம் முடிச்சவங்க வந்ததுலேருந்து மழை பெய்தா தான் சொல்லுங்க தான். நீங்கள் ஒரு மழை பெய்தா நல்லது நடக்குதா? ஒரு பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை இந்த பிள்ளை விளையாட முடியுதா தான்? ரோட்டு வாசலில் வீட்டு வாசலில் விளையாட முடியுதா? இந்த மண்டல வச்சு கிளவி விடுறாங்களா தான்? சாராயத்தை குடிச்சிட்டு இந்த நாடே நாசமாக போச்சு. படிக்கிற பையனுக்கு போதை மாத்திரை வச்சுருக்காங்க. படிக்கிற பையன் போதை சாக்லேட்டு சாப்பிட்றான். இன்றைக்கி அந்த குடும்பம்லாம் நிலை என்ன? ஒத்த பிள்ளை வச்சுருக்கான். ஒரு காலத்தில் உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்கா? சொல்லுத்தா, எத்தனை பேர் உன் கூட பிறந்தது? இன்றைக்கி எத்தனை பேர்? ஒன்று வச்சுருக்கான். அந்த ஒன்று நல்லா இருக்கா? சாராய கடுத்து குடிச்சிட்டு போய் மது குடிப்போர் மறுமறை மையத்தில் இருக்கிறான். வாழ வழி இல்லை, நடுங்கிறான். 9 மணிக்கு மேலே காலையில் எந்திரிச்சுன்னா சாராய கடை ஓடுறான். இதைத்தான் இந்த அரசாங்கம் சாதனையாக வச்சுருக்கு.
இந்த சாதனையெல்லாம் மாறணும்னா நீங்கள் தாமரை சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போடணும். தாமரை சின்னம் வந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. ஒரு கவலை இருக்கும், ஒரு ஏற்றம் இருக்கும், ஏதாவது நல்லது நடந்துருமான்னு சொல்லி ஒருத்தருக்கு வருஷம் பூரா போர் அடிக்காமல் திருப்பி 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 தேர்ந்தெடுக்காடே கேட்டு. அதனால அது வந்து அந்த இதில் போடல இனிமேல் நடக்காதுன்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா ஓட்டு போடுங்க. நான் பிரான்மலை நாட்டை சேர்ந்தேன். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் தான் எதுவுமே இல்லை. ஊர் இல்லை, தண்ணி இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, பால்வாடி ஸ்கூல் இல்லை, டீச்சர் இல்லை, மருத்துவமனை இல்லை, நாளைக்கு தங்கம் இல்லை, சும்மா உணவகம் இல்லை, ஓடி மருத்துவமனை இல்லை, எதுவுமே இல்லை. இல்லை இல்லை என்ற அமைச்சர் வேண்டுமா வேண்டாமா என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை தான். நான் உங்களுக்கு நேதாஜியோட சொல்கிறது தான். செய்ய அல்லது செத்து என்ன போட்டிருக்கீங்களா? படித்தவங்க என்ன போட்டிருங்க? அதிகாரம் அனைத்து மக்களுக்கு. என்னோட அதிகாரம் என்பது உங்களுக்கானது. உங்கள் மேலே வந்து அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து அரசாங்கத்திடம் பெற்று உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான அதிகாரத்தை எதிர்பார்த்து வரேன்.